படம் உண்மையிலே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். படைத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப 2-3 டேட்டில் வச்சு மிஸ் ஆகி இந்த டேட்டில் வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனால் படத்தில் ஹீரோவோட ஆக்டிங் உண்மை பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கதையில் பெஸ்ட்டே இல்லை, அந்தளவுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா கதையை நம்பி தான் வந்தேன். ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னமோ பண்ணுறாங்கடா, யானை வச்சு ஏதோ கும்கி ஸ்டைலில் இருக்கும், அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சாயில் ஏதோ கொண்டு போயிருப்பான்னு நினச்சி எல்லாமே அப்படி சொதப்ப மாதிரி இருந்துச்சு. படம் ஓகே, ஒன் டைம் வச்சு போகலாம். நான் அது இல்லாமல் விஜயகாந்த் சார் வராரு ரொம்ப நாள் கழிச்சு. அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, அந்த கண்ணுக்கு ஐஸ். சரி, என்னடா விஜயகாந்த் சார் ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் போல், அந்த ஏஐ ஒர்க் ஏதோ சிஸ்டத்தை புது சிஸ்டத்தை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க போல வந்து பார்த்தா அப்படியே அவர் பேட் ஆகிட்டாங்க. அதில் என்னடா விஜயகாந்த் சார் காட்டுறாங்க, வராரு, ஃபோன் எடுக்கிறாரு, அப்படி எதுக்கு அது பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, ஏதோ இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். நான் அந்த விஜயகாந்த் சார் வர சீன்லாம் அப்படி யோசிச்சு எனக்கு அப்படியே வீட்டில் போய் மொட்டை நின்று போல் தோணுது, அந்தளவுக்கு குழப்பிட்டாங்க. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோட ஆக்டிங் உண்மை பெஸ்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் நரபலி மேட்ரு, அந்த நரபலி விஷயத்தெல்லாம் எதுக்காக கொண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கதையோடு ஆரம்பிச்சுட்டு அது எங்கெங்கெல்லாம் போய் அப்படியே அந்த லேகு. நம்ம ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல இருப்போம், நம்ம கால் வலிக்கிறோம், டக்குன்னு உட்கார்ந்து நினைப்போம். அது வந்து கீழே உட்காரலாம், சேர்லேயே உட்காரலாம். அவங்க வந்து அவங்க சொன்ன விதமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஐயோ, ஆக்ஷன் பிளாக்ல இன்ட்ரோல் முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அதெல்லாம் உண்மை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் பின்னிருக்காரு. உண்மையிலே அவர் பார்க்கும்போது நம்ம விஜயகாந்த் சார், அவர் கண்ணு பார்க்கும்போது சரி, அவர் பாடி லாங்குவேஜ் சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம தவசி கல்லாலகர் விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வச்சு அதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கதையில் கோட்டை விட்டாங்க, அதுதான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஓகே, இளையராஜா சார் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி, இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, போய் பார்ப்போம் படைத்தலைவன். ஆனால் இளையராஜா சார் உண்மையிலே மியூசிக் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் எதிர்பார்க்க வச்சு. ஏன்னா வந்து மியூசிக் இளையராஜா சார்னா ஒரு சாங் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், வலி இருக்கும். ஒரு சீனை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கனமாக இருக்கும். ஐயோ, அப்படியே ஒரு சீனை பார்த்தா நமக்கே கண்ணில் அப்படி தண்ணி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இளையராஜா சார் சுத்தமாக சொதப்பிட்டார். இதில் இளையராஜா சார் மியூசிக் பண்ணிக்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படம் ஓகே, ஹீரோட ஆக்டிங் பெஸ்ட்டு, ஹீரோட ஆக்டிங் பெஸ்ட்டு. கதாநாயகி கிளைமேக்ஸ் தான். அவங்க ஒன்றுமே நீங்கள் லவ் போர்ஷனு, கட்டிப்பிடிக்க சீனு அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. அவங்க வந்து கதை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் ஹீரோயின்ன்றது அவங்க நான் கடைசியாக தான் நான் கேதர் பண்ணுவோம், இவங்க தான் ஹீரோயினி போல் அப்படின்ட்டு. அப்புறம் முனிஷ்காந்தன் வராரு, அவர் எதுக்கு வராரு, அவர் காமெடியாக பண்ணி இதில் அப்பான்றத ஒரு ஃபீலோட அப்பா நினச்சி அந்த அவர் அலுவலர் சீன்லாம் நமக்கு அதுக்கே வரல, வெறுப்பு தான் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். கருத்தில் ஒன்றுமே இல்லை சார். கருத்து இப்போ வந்து நம்ம வந்து விசேஷத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு நம்ம ஆடு மாடெல்லாம் பலி கொடுப்போம். சாரி, மாடு கூட கொடுக்க மாட்டோம், கோழி ஆடு தான் பலி கொடுப்போம். இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக கொண்டு போய் மாடெல்லாம் கொடுத்து அந்த லாஸ்ட்டில் அவர் வளர்க்குற அந்த குழந்தையெல்லாம் கொடுத்து அதில் ஏதோ கதை, அதுதான் சஸ்பென்ஸ். ஏன்னா சொல்லிட்டு நம்ம நல்லா இருக்காது பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அங்கங்கே லேகு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அப்பப்போ நம்ம மாதிரி யூத் ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்பப்போ அவங்க செல் நோண்டும் போதெல்லாம் சில சீன் ஓடி போயிடும். அதனால் வந்து அவங்களுக்கு வெறுப்பு தன்மை தெரியாது. அதனால் வந்து சின்சியராக ரொம்ப சினிமா ரசிக்கிறவங்களாம் கூட்டு வந்து உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கதையில் சொதப்பிட்டாங்க. ஐயா வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன் படைத்தலைவனாவே எவ்வளோ பெரிய மீனிங்காக, அதுக்கு பேர் எவ்வளோ இது. அது இல்லாமல் விஜயகாந்த் சாரை காட்டினா தான் எனக்கு இன்னமும் ஒரு கோபமாகவே இருக்குது. என்னடா விஜயகாந்த் சாரை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்றத ஒரு அர்த்தம். அவர் ஏஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. கிளைமேக்ஸ் எல்லாம் யானைகள் படையெடுத்து வருது, அந்த படையெடுத்து வர்ற சீன்லாம் வந்து எங்கேயுமே இதெல்லாம் சிஜி ஒர்க்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோக்காக நல்லா, ஹீரோ உண்மையில மாசாக பண்ணியிருக்காரு. உண்மையில அவரோட ஆக்டிங் உண்மையாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ரொம்ப பிடிக்கும் சார் விஜயகாந்த் சார்லாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு விஜயகாந்த் சாரை மீன் பண்ணி தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தேன். என்னடா பண்ணியிருக்காங்க இவங்களும், என்னடா அவங்க பையன் வேறு பிரேமலதா மேடம்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க, சுதீஷ் சார் ஸ்பீச் கொடுத்தாரு, எல்லாமே பார்க்கும்போதெல்லாம் ஓகே, ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மக்களுக்கு, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே தான். அவங்க வார்த்தையெல்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, செயலில் காட்டல. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. படைத்தலைவர் நல்லா இருந்துச்சு. சாங்ஸாக கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெலோடியாக இதுக்கு ஒரு கான்செப்டாக கொண்டு வந்ததுனால படம் நல்லா ரொம்ப போச்சு. ஆமாம், நல்லா ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. கேப்டன் கொண்டு வந்ததும் அதில் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ரொம்ப. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங்கும் நிறைய வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. மக்களுக்கு என்ன கருத்து? அதான் அனிமல் விலங்குகள் எதுவும் பண்ணாமல் இருக்கணுன்றது. படம் பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு தான் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து 10க்கு மார்க் கொடுத்தீங்கன்னா எத்தனை? 10 தான் கொடுப்பேன்.
விஜயன் சார் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே. நல்லா எப்படி சூப்பராக இருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜயன் சார் பையன் வந்து ஆக்ஷன் பிளாக்ல நடிச்சிருக்காரு. விஜயன் சார் மாதிரியே நடிச்சிருக்காரு. அப்படியே இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. கேப்டன் மாதிரியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபைட்டு, கதை, அந்த பொறுமை எல்லாமே அதான் இந்த கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் எப்படி மாதிரி? மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சாங்லாம் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. சாங்லாம் நல்லா இருக்கு. கேட்குற மாதிரியே இருக்கு. மக்களுக்கு இந்த படத்தில் என்ன கருத்துமா சொல்லுவாங்க? வாயில்லாத ஜீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். ஹீரோயின்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா? எல்லாமே அதான் குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல சீனுங்களாக இருக்குது. ஒன்றும் வந்து அசிங்கமான சீன்லாம் இல்லை. அதனால ரொம்ப நல்லா. விஜயன் சார் இந்த படத்தில் வராரா? வராங்க. அவர் இப்போ வர போர்ஷன் நல்லா இருக்கா? பார்க்க நல்லா இருக்கு. ரசிக்கும்படியா சூப்பராக இருக்குது. அவர் மறுபடியும் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு தான். சரி, இந்த படத்துக்கு நீங்கள் மார்க் கொடுத்தா எத்தனை மார்க்? 10க்கு புரியல. எவ்வளோ? 10க்கு வந்து நீங்கள் எத்தனை மார்க்? 10க்கு 10மே கொடுப்போம். விஜயா சார் உங்களுக்கு பிடிக்குமா? எங்கள் உயிர். ஓகே. நல்லா இருக்குது சார். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஏன் அது விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார், அவரோட நடிப்பு எப்படி? விஜயகாந்த் சார் நடிப்பு நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து மேலே போயிட்டார், தெய்வத்துக்கு தெய்வமாயிட்டார். ஆனால் அவரை நம்ம மறுபடியும் பார்க்குமான்னு தெரியாது. அதே மாதிரி அவரை எதிர்க்க நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா அவரோட பையன் வந்து எதிர்க்க உட்காந்து பேசும்போது நல்லாயிருக்கு அந்த சீனு. ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை காட்டியிருக்கிறாங்க. கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன கொஞ்சம் அவர் ஃபேட் ஆன மாதிரியே தொப்பு அதிகமாக இருந்த மாதிரி கொஞ்சம் காட்டியிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவங்க அப்பா மாதிரி ஆக்ஷன் பிளாக்ல அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இல்லை இன்னும் அவர் அப்பா மாதிரிலாம் இன்னும் கொண்டு வர முடியாது சார். இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். அவரோட நடிப்பு, அவங்க ஃபைட்லாம் அவங்க அப்பா மாதிரி பண்ணுறாரு. இல்லை ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக வேணும் அவர். ஏன்னா அந்த பெட்டராக பண்ணுற சீன்ஸ் இல்லைன்னா அவருக்கு எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் காட்டணும். படத்தில் மேக்கிங்லாம் மேக்கிங் நல்லா தான் இருந்தது சார். படத்தில் ஏதாவது லேக் இருக்கா? லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது. படத்தோட மியூசிக்கு பாட்டுலாம் எப்படி? பாட்டு நல்லா இருக்குது சார். ஆனால் வந்து இளையராஜாவோட சாங் மாதிரி இருக்காது. இந்த சாதாரண வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கிறிஸ்டின்ஸ் இந்த சர்ச்சில் பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டுக்கு மாதிரி சாதாரணமாக போகுது. இந்த கிளைமேக்ஸ் சீன் பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சண்டை காட்சியெல்லாம் நல்லா நல்லா இருக்குது சார். படத்தில் மக்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லுவாங்க? மக்களோட கருத்துலாம் இதில் ஒன்றும் இல்லை சார். இதில் கருத்துலாம் அந்த அளவுக்குலாம் சொல்லலை. ஆனால் உண்மை சம்பவத்தை படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கேரளா, ஆந்திரா நடந்த உண்மை சம்பவத்தை இந்த நரம்படி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நரம்படி கொடுக்கறத வந்து உண்மை சம்பவத்தை வந்து இவங்க படமாக எடுத்திருக்காங்க. யானையை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் சார். சண்முகம், கும்கி, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துருப்போம். இவங்களுக்கு யானைக்கும் சண்முக பாண்டியனுக்கும் சிங்க் ஆகிருக்கா? சிங்காக இருக்குது சார். அந்த யானை மேலே தான் அதிகமாக வந்து பாசம் வச்சுருக்காரு. ஏன்னா இவர் கஸ்தூராஜ் தான் அப்பா நினைக்கிறாரு. அவருக்கு வந்து 2 பசங்க. ஆனால் இந்த யானையை தான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வந்து 3வது பையனாக வளர்க்குறாங்க. இது படத்தில் கதாநாயகியோட நடிப்பில் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. பண்ணிக்கிறோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் நம்ம நம்பி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் மார்க் கொடுத்தா எத்தனை மார்க்? 10க்கு சொல்கிறீங்களா? 10க்கு 4 தரலாம் சார். ஓகே, நன்றி. விஜயன் சார் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. சாங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்னோட தடவை பார்க்கணுன்னு ஆசை. செம்மையாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. 100 மார்க் நான் கொடுப்பேன். லாஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் வந்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க சார். எந்த குறையில்லை. படம் வந்து பக்காரம் நல்லா இருக்கு சார். ஆனால் புது நெய்கிற மாதிரி தெரியல. எனக்கு அனுபவம் இருக்கிற நெய்கிற மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காரு சார். எந்த குறையும் இல்லை. படம் வந்து நல்லா இருக்கு. நல்லா ஓடும். நல்லா இருக்குப்பா. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்பா மாதிரியே, அவர் தலைவர் மாதிரியே நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ போக போக நிறைய படம் நடிப்பார்ல, இனிமேட்டு தான் வரும். ஆமாம், யானை கூட நல்லா அருமையாக இருக்குது.
படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது, மியூசிக் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சின்ன கேப்டன் படம் அந்த அருமையாக அடிச்சிருக்காரு, நாம கற்றுக்காரு. கேப்டன் மாரி நடிச்சிருக்காரு, அருமையாக இருக்குது படம். மியூசிக் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, பாட்டு அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குங்க. 2வது கேப்டன் இவர். படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கு. அழகான ஆக்ஷன், நல்ல டாப்பில் இருக்குது. அப்புறம் ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன் இருக்குது. இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குண்ணா, மியூசிக் செம்ம நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா, ஒரு வித்தியாசமான கதை அம்சம். அதாவது ஒரு மூட நம்பிக்கையை பற்றின கதை இது. ஒரு மூட நம்பிக்கை, அது மாதிரி யானையை வந்து பிள்ளையாக வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அது சில ஒரு விஷயங்கள்னால ஒரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதோ, என்ன தவறு பண்ணுதுங்கிற மாதிரி தட்டி கொடுத்து அது கடைசியாக கொண்டு போய் ஒரு நரபலி கொடுக்குற அளவுக்கு யானையை கொண்டு போயிடுறாங்க. அது எப்படி மீட்டெடுக்கிற அந்த கதை நல்லா வந்திருக்குண்ணா. வந்து அரசியல் மையமாக, சில அதிகாரிகள் மையமாக சம்மந்தப்பட்ட கதை நிறையா இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு கஷ்டப்பட்டவங்க, ஒரு பொருளாதார நெருக்கடிப்பட்டவங்க யானையை வளர்க்குறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி அது அரசியலும் உள்ளே வருது. ஆனால் இந்த நடிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அந்த நடிப்பு வந்து இந்த கதையில் வெளியில் தெரியுது. இந்த படம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குண்ணா. அது மக்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் பிடிச்சமான படம் அது. படம் நல்லா அருமையாக இருக்குண்ணே. தலைவரோட தரமாக இருக்குது. தலைவரை மறுபடியும் உருவம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. மியூசிக் சொல்ல வேணாம், தரமாக இருக்கு. அவர் என்னமோ புதுசாக ஏதோ மியூசிக் டைரக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவருடைய மியூசிக்கை விட பயங்கரமாக இளையராஜா மியூசிக்கான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னென்ன மேக்கிங்கும் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா தரமாக நல்லா இருக்குண்ணே. ஃபேமிலியோட அழகாக பார்க்கலாம். இது வந்து லவ் சீனும் அந்த மாதிரி இல்லை. ஃபேமிலியோட பார்த்தோன்னா பசங்க, குட்டி பசங்க பார்த்தா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது சின்னவங்க தான் பார்க்கணும், பெரியவங்க தான் பார்க்கணும் அவசியமே இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டியது. நல்லா இருக்குண்ணே.